வணக்கம். முழுமை அறிவு என்ற பெயரில் நாங்கள் தொடர் பயிற்சி வகுப்புகளை எடுத்து வருவது உங்களுக்கு தெரிந்திருக்கும். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இந்த பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் 110 நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. எல்லா வார இறுதிகளிலும் 3 நாள் முகாம்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. சராசரியாக 30லிருந்து 60-70 வரைக்கும் கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகளை இந்த காணொளி வழியாக அறிவிக்கலாம் என்று நினைக்கிறேன். 1 மாதத்திற்கான நிகழ்ச்சிகள். முதல்ல பிப்ரவரி மாதம் 14, 15, 16 பிப்ரவரி 14, 15, 16 தேதிகளில் தாவரவியல் அறிமுக வகுப்புகளை முனைவர் லோகமாதேவி அவர்கள் எடுக்கிறார். தாவரவியல் உடனே இது என்ன பாட்டனி பற்றிய வகுப்பா என்று நீங்க நினைப்பீங்க. அப்படி இல்லை. இப்போ ஒருத்தர் கதை எழுதுறார். அவர் சுற்றி உள்ள தாவரங்களை பற்றி ஒரு கொஞ்சம் அறிவாது வேணும் இல்லை? ஒரு செடியை பார்த்தா அது என்ன செடி? நம்முடைய பாதி கவிஞர்கள் பெயர் தெரியாத செடி என்று எழுதுவாங்க. ஏதோ ஒரு மரம் என்று எழுதுவாங்க. ஒரு நகரத்துல வாழ்றீங்க, நீங்க பஸ்ஸு காத்து நிக்கிற இடத்துல மேல இருக்க மரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லை? ஒரு சாமானிய மனிதர் தன்னை சுற்றியுள்ள தாவரங்களை பற்றி கொஞ்சம் அறிவோட இருக்கணும்ல. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அடிப்படையான சில செடிகளை தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. உதாரணமா ஒண்ணுமே தேவையில்லைங்க, ஒரு கொன்றை மரத்தில் நீங்க பஸ் பிடிக்கிறீங்க, அதனுடைய மகரந்த அலர்ஜி உண்டு பண்ணுமா? உங்களுக்கு ஆஸ்மா இருந்தாலும் அது தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா? அப்போ ஒரு தனி மனிதனுக்கு குறைந்தது ஒரு 100 செடிகளையாவது தெரிஞ்சு வச்சிருக்கலாம். வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய செடிகளை, தாவரங்களை, மரங்களை. அதற்கான ஒரு அறிமுக வகுப்பு தான் இது. இது 3 பகுதிகளாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒன்று, ஒரு நகரத்துல ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய பொதுவான தாவரங்களை பற்றின பொதுவான ஒரு அறிமுகம். அதனுடைய இயல்பு என்ன, அது எந்த நாட்டு செடி அல்ல எந்த நாட்டு மரம், அது எந்த வகையில பயனுள்ளது. இரண்டாவதாக தோட்ட செடிகளை பற்றிய சில அறிமுகங்கள். ஒரு தோட்டம் வைக்கிறாருன்னா அடிப்படையில் செடிகள் எப்படி எப்படி. மூன்றாவதாக கொஞ்சமாவது காடுகளை பற்றி அறிமுகம் நமக்கு இருக்கணும். காட்டுக்குள்ள போறதுக்கு ரசிக்கிறதுக்கும் அந்த அறிமுகம் தேவை. இதுதான் ஒரு வகுப்பாக எடுக்கலாம் என்று முடிவு பண்ணணும். இப்போ பறவைகளை பார்க்கிறதுக்கான வகுப்புகள் இருக்குங்க. பறவை பார்த்தல் என்பது ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் உருவாக்கக்கூடிய ஒரு திறப்பு. உங்க குழந்தைகளுக்கு நீங்க பறவைகளை பார்க்க கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கூட செல்போன் அடிக்ஷன் இல்லாம ஆகிறத பார்க்கலாம். அவங்க எதுலையுமே கவனம் நிலை கொள்ளாம அலைமோதிட்டே இருக்காங்க இல்லையா, அது இல்லாமல் ஆகிடும். ஒரு விஷயத்த குறிப்பா கூர்ந்து கவனிக்கிறது, பொறுமையா இருந்து கவனிக்க அவங்களுக்கு பழக்கம் வரும். இது நாங்க செஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கோம். உலகம் முழுக்க பறவை பார்த்தல் என்பது குழந்தைகளை கவனம் குவிப்பதற்கும் இயற்கையுடன் ஒன்றை செய்வதற்கும் பயனுள்ளதா இருக்கு. நாங்களும் பறவை வகுப்புகளை தொடர்ந்து நடத்துறோம். ஆனா பறவை வகுப்புகளுக்கு இணையாகவே அதோட இணைந்து செய்ய வேண்டியது தாவரங்களை பார்த்தல். ஏன்னா இதுவும் அதுவும் ஒண்ணுதான். பறவைகள் தாவரங்களோட இணைஞ்சிருக்கு, தாவரங்கள் பறவைகளோட இணைஞ்சிருக்கு. தாவரங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் உங்களுக்கு உருவாயிடுச்சுன்னு வைங்க, உங்க வாழ்க்கை பத்தின பார்வையே மாறிடும். நீங்க எங்க போனாலும் தாவரங்களை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இது என்ன மரம், இதே மரம் அங்க நிக்குது, இந்த மரம் இப்படி நிக்குது என்று ஆரம்பிப்பீங்க. அதோட நிறைய பேருக்கு மரங்களோட செடிகளோட தனிப்பட்ட ஒரு உறவு உருவாகும். என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்றுதான் பஸ் ஏறுவார். ஏன்னா அந்த மரம் எனக்கு பிரியமானதுங்க, ஏதோ அது எனக்கு தெரியும், என்ன அதுக்கும் தெரியும், ஆக இங்க நிற்கிறோம் என்று சொல்வார். இந்த வகையாக மரங்களோடும் தாவரங்களோடும் ஒரு மானசீக தொடர்பு உருவாக்கிக்கிட்டுன்னா அது மாதிரி வாழ்க்கையை உயிர் துடிப்பாக்கக்கூடிய, வாழ்க்கையை அர்த்தப்படுத்தக்கூடிய வேற ஒண்ணு கிடையாது. தியானம்னு சொல்றோம், இறை உணர்வுன்னு சொல்றோம். ஆனா ஒரு மரம் என்ன என்று நமக்கு தெரியலைன்னா, அந்த மரத்தோட உறவு உருவாலைன்னா நமக்கு தியானமும் கிடையாது, இறை உணர்வும் கிடையாது. ஞானிகள் அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க, நம்முடைய முன்னோர் அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. உங்க தாத்தாட்ட கேட்டீங்கன்னா அவர் ஈஸியா 200 தாவரங்களுடைய பேர் சொல்வார். நம்ம இன்னைக்கு நகரங்கள்ல வாழ்றோம், அப்பார்ட்மெண்ட்கள்ல வாழ்றோம், காங்கிரீட் ஜங்கிள்ல வாழ்றோம்.
நமக்கு எந்த இயற்கை அறிமுகம் கிடையாது, எந்த தாவரங்களை பற்றி அறிமுகம் கிடையாது. நம்ம திங்கிற தாவரங்களை பற்றி கூட நமக்கு தெரியாது. அந்த மாபெரும் குறையை நிவர்த்தி செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்பு அறிவியலை அறிமுகம் பண்ணுவதற்காக அல்ல, இலக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் அறிமுகம் செய்வதற்காக வைத்துக் கொள்ளுங்க. அதற்கு அப்பால் கலைகளை அறிமுகம் செய்வதற்காக வைத்துக் கொள்ளுங்க. ஒரு கவிதை படிக்கிறீங்க, அதுல இளைஞ்சி பூ மனம் போல அப்படின்னா எப்படி நீங்க அந்த மனத்தை ஒரு உருவாக்கிங்க? வாகை நெற்றுகளின் அசைவு போல அப்படின்னு சொன்னா எப்படி அதை நீங்க உருவம் பண்ணீங்க? ஒரு சின்ன தகவல் சொல்றேனே, தெருக்கூத்துல போன தலைமுறை வரைக்கும் காலில் சலம் கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அது தாசிகள் கட்ட வேண்டியது, உயர்குடிகள் அவர்கள். தெருக்கூத்து ஆடுறவங்க காலில் வாகை நெட்டுகளை கட்டி கொண்டு ஆடினார்கள் என்று வருகிறது. வாகை நெட்டு பார்க்கணும் இல்லை உங்களுக்கு? அது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா அதை எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அப்ப எதை படிக்கிறதா இருந்தாலும், எந்த இலக்கியத்தை புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும், ஒரு ஆண்டாள் பாசனத்தை புரிஞ்சுக்கிறதுனா கூட உங்களுக்கு தாவரம் பற்றின அறிவு தேவை. சினிமா பாட்டை கொஞ்சமாவது ரசிச்சு கேட்கணும்னா கூட கொஞ்சம் தாவரங்களை பற்றி அறிவு தேவை. அந்த அறிவு இல்லாம மற்ற அறிவு எல்லாமே குறைப்படுகிறது என்று பார்த்த பிறகுதான் இந்த வகுப்பை ஆரம்பிச்சோம். இதை நடத்தக்கூடிய முனைவர் லோகமாதேவி, பொள்ளாச்சி கல்லூரியில தாவரவியல் பேராசிரியர், உலகத்தின் புகழ்பெற்ற இடங்கள்ல அவங்களுடைய கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறாங்க. உலகத்துடைய மிக முக்கியமான ஆய்வேடுகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் மிக முக்கியமான தாவரவியல் அகராதிகள்ல தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிஞர் இந்த வகுப்பு நடத்துகிறார். இந்த வகுப்பு நடத்துற இடம் ஒரு காடு போன்ற இடம். இந்த காட்டுல அவங்க மறைந்து விட்டது என்று சொல்லப்பட்ட ஒரு வைல்டு கனகாம்பரம், அதை நான் சும்மா தோராயமா சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக, ஒரு காட்டு கனகாம்பரத்தை கண்டுபிடித்து அதை சர்வதேச இதழ் ஒன்றில் ஆவணப்படுத்தி அதற்காக வெகுமதிகளையும் பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வகுப்பு இது. குறிப்பாக வளரும் குழந்தைகளுக்கு இயற்கையை, சூழலை அறிமுகம் செய்வதற்கு மிகப்பெரிய வழி. அவங்க இப்படி குனிந்து செல்போனுக்குள்ளே மூழ்கி மறையக்கூடாதுன்னு உங்களை நினைச்சிருந்தா இந்த மாதிரியான பயிற்சிகளை தொடர்ந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வெளி உலகு நோக்கி நீங்க திறந்து கொண்டே இருந்தாக வேண்டும். அதுக்கு தான் இந்த பயிற்சியை முதன்மையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். பிப்ரவரி 14, 15, 16 தேதிகளில் இந்த வகுப்புகள் நடக்கவிருக்கின்றன. இரண்டாவது வகுப்பு பிப்ரவரி 28, மார்ச் 1, மார்ச் 2, பிப்ரவரி 28, மார்ச் 1, மார்ச் 2, 3 தேதிகளில் தில்லை செந்தில் பிரபு அவர் நடத்தக்கூடிய கவன குவிப்பு தியான பயிற்சி. தில்லை செந்தில் பிரபு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாகவே தியான பயிற்சியாளராக இருந்து வருபவர். ஒரு உயர் அறிவியலாளர், தனியாக ஒரு நிறுவனம் வைத்து வெற்றிகரம் நடத்தி கொண்டிருப்பவர். ஆனந்த சைதன்ய அறக்கட்டளை என்ற பெயரிலே மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தை நடத்தி ஆண்டுக்கு பல 100 குழந்தைகளுக்கு தொழில்திறன் வளர்ப்பு பயிற்சியையும் கல்வி உதவிகளையும் வழங்கி வருபவர். ஒரு முக்கியமான கல்வியாளரும் கூட. இந்த பயிற்சி எதற்காக என்றால், நம்முடைய கவனத்தை குவிக்காமல் நம்மால் இதையும் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம பலர் என்ன நினைக்கிறோம், பிஸியா இருக்கும்னு நினைக்கிறோம். பிஸியா இல்லை, சிதறந்து கிடக்கும். ஒன்றையுமே கவனிக்காம ஒன்றுல இருந்து இன்னொன்றுக்கு தாவிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உண்மையில எதையுமே செய்யலை, உண்மையில உள்ள ஒண்ணுமே போகல. ஒரு விஷயத்த உண்மையிலேயே நீங்க ஆழ்ந்து பயிலணும்னா குறைந்தது 2-3 மணி நேரமாவது கவனத்தை குவிக்கணும். அது இன்றைக்கு சாத்தியமே கிடையாது பலருக்கும். 40 நிமிடமாவது நீங்க கண் எடுக்காம ஒன்றை செய்தீங்கன்னா தான் உள்ள அதுல ஈடுபடுது. முதல் 15 நிமிடம் அது செதறிட்டு தான் இருக்கு, அதுக்கப்புறம் தான் உள்ளே நீங்க போவீங்க. 40 நிமிடமாவது முழு கவனத்தில் ஒன்றை செஞ்சா அது உங்களுடைய உள்ளத்தில் செல்லும், நினைவில் நிற்கும், உங்களுடைய ஞானமாக மாறும். அதுக்கு நடுவில் 5 தடவை SMS பார்த்தீங்க, 5 தடவை வாட்ஸ்அப் பார்த்தீங்க, 3-4 முறை கண்ணை தூக்கி அங்க பாக்குறீங்க, நடுவில் வேற ஏதோ செய்றீங்கன்னா எதுவுமே உங்கள்கிட்ட போகல. அது நேர விரயம் மட்டும்தான். இதுதான் படிப்புல, தொழில்ல, தனிப்பட்ட ஆன்மீக அறிவு முன்னேற்றத்துல எல்லாம் நம்மளை மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைய செய்யறது கவன குவிப்பின்மை தான். இந்த கவன குவிப்பின்மைங்கிறது ஒரு பெரிய சிக்கல். இது எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். கடந்த 100 ஆண்டுகள்ல அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கக்கூடிய துறை ஊடகம், மீடியா.
குறிப்பாக முதல் அச்சு ஊடகம், அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஊடகம், அதுக்கப்புறம் இணைய ஊடகம். இது ஒவ்வொன்றுமே முந்தைய ஊடகத்தை விட 10 மடங்கு ஆற்றல் கொண்டவை. இந்த ஊடகங்களை எல்லாம் கையில வச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா விளம்பரம் தான். அச்சு ஊடகமே விளம்பரத்தை ஓடிட்டு இருந்தது, தொலைக்காட்சி விளம்பரத்தை ஓடிட்டு இருந்தது, இன்டர்நெட் முழுக்க முழுக்க விளம்பரத்தால் தான் ஓடுது. அப்ப விளம்பரம் கொடுக்கிறவங்களுக்காக தான் அது இருக்கே வழியே செய்திகளை பரிமாறுவதற்காக இல்லை. ஆகவே செய்திகளை கொடுக்குறோம், பொழுதுபோக்க கொடுக்குறோம் சொல்லி உங்களை உள்ள இருக்கிறது உங்க மேல விளம்பரத்தை கொடுக்கறதுக்காக தான். அப்ப உங்களை ஒரே விஷயத்துல நீ குவிஞ்சிருந்தீங்கன்னா அந்த விளம்பரம் பயனுள்ளது இல்லை. அந்த விளம்பரம் உங்களை சிதறடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு யூடியூப் பாருங்க, அதுக்குள்ள எவ்வளவு விளம்பரத்தை அவங்கள்ட்ட சொல்கிறான்னு பாருங்க. அதிகமான விளம்பரம் நீங்க பார்க்க பார்க்க தான் அவனுக்கு ரெவன்யூ. அது அதிகமான விஷயங்களை நீங்க சிதறடிக்கணும். உங்களை கவனம் குவிக்க விடக்கூடாது. ஆக விளம்பரங்கள் உங்களை சிதறடிச்சுக்கிட்டே இருக்கு. 5 நிமிஷமா சிதறடிச்சுட்டே இருக்கு. இதுக்கு அப்பால நமக்கே இந்த சிதறல் இருக்கு. இப்போ ஒரு டம்ளர் தண்ணிய இந்த ரூம் முழுக்க பரப்பணும்னா அந்த தண்ணி என்ன ஆகும்? உடனே ஆவியாயிடும். அது போலதான் நமக்கு இருக்கிறது இவ்வளவு நேரம் தான், இவ்வளவு கவனம் தான். அதை உலகம் முழுக்க நம்ம பரப்போம்னா என்ன ஆகும்? நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது கொஞ்சம், நம்ம செய்ய வேண்டியது கொஞ்சம். ஆனா தெரிஞ்சுக்க தேவையில்லாதது, செய்ய வேண்டியது இல்லாதது எல்லாமே நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். யோசித்து பாருங்க, ஒரு தனி மனிதன்ட்ட உலகத்துல எல்லா மூலையிலிருந்து எல்லாரும் பேச முடியும்னாலே அவன் என்ன பண்ண முடியும்? அத்தனை வாட்டி அவன் பேசி முடிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு நாள் ஓடி போயிடும். ஒரு பிரயோஜனம் இருக்க. ஆகவே நம்ம சிதறந்துட்டே இருக்கு. 20ஆம் நூற்றாண்டுடைய 28ஆம் நூற்றாண்டுடைய மிகப்பெரிய சிக்கலே சிதறல் தான். சிதறடிக்கப்படுறீங்க, துண்டு துண்டா நொறுக்கப்படுறீங்க. இதுல இருந்து எப்படி மீள்வது என்பதற்கு உலகம் முழுக்க கண்டடையப்பட்ட வழி என்பது யோகம், தியானம் தான். அதற்கு பல வழிகள் இருக்கின்றன. யோகத்திலேயே பல முறைகள் இருக்கின்றன. பௌத்த யோக முறை ஒன்று இருக்கிறது, விபாசனா என்பதற்கு பெயர். பௌத்தத்திலே வேறு சில யோக முறைகள் இருக்கின்றன. இந்திய யோக முறை இருக்கிறது, பதஞ்சலி யோக முறை. பௌத்த யோகம், பதஞ்சலி யோகம் ஆகியவற்றை எல்லாம் கலந்து உருவாக்கப்பட்ட நவீன யோக முறைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு நவீன யோக முறை தான் தில்லை செந்தில் பிரபு அவர்கள் கற்பிக்கிறார். இந்த யோக முறை உங்கள் மனதை நீங்க பார்க்க வைக்குது, உட்கார்ந்து உங்க மனதை அவதானிக்க வைக்குது. அந்த உங்க மனசை நீங்க பார்த்ததுல என்ன நடக்குதுன்னு பார்க்க 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 எப்படி நீங்க சிதறண்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் உங்களுக்கு துணுக்குறலை உருவாக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தொகுக்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் தங்களை தோத்துக்கிறதுக்கான நுண்பையான பயிற்சியில் அது கொடுக்குது. சரி, இந்த பயிற்சியில ஆன்லைன்ல கத்துக்கலாமா? கத்துக்கலாம். ஆனால் அதனால பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆசிரியர் கண் முன்னால இருக்கணும். உங்களுக்கு அவரை தெரியுமாங்கிற பிரச்சனை கிடையாது. அவருக்கு உங்களை தெரியணும். அவர் உங்களை வழிகாட்டணும். அவர் உங்கள்கிட்ட கற்பிச்சு உங்களை கவனிக்கணும். அவர் ஒரு ஆசிரியர் கண் முன்னால் தான் இதை செய்யணும். இல்லைன்னா அதுக்கான பிரயோஜனம் கிடையாது. தகுதியான ஆசிரியராக இருக்கணும். வெறுமே ட்ரிக்களை மட்டும், அந்த வழிமுறைகளை மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கக்கூடாது. வாழ்நாள் முழுக்க எல்லா விஷயத்திலையும் கூட வரக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் சரியான முறையில தியானம் சொல்லிக் கொடுக்க முடியும். உலகத்துல வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் அவர் நீங்க ஷேர் பண்ணணும், அவருக்கு பேசணும். அப்ப பெரிய நம்பர், ஒரு 5000 பேருக்கு ஒரு ஆசிரியர்ல இருக்க முடியாது. குறைவான எண்ணிக்கையில் தான் அவர்கிட்ட ஆசிரியர் இருக்க முடியும். குறைவான எண்ணிக்கையில மாணவர் இருந்தாலும் அவரால் ஏதாவது கவனிக்க முடியும். ஆகவேதான் தில்லை செந்தில் பிரபுவுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நாங்கள் நடத்தி வருவோம். நாங்கள் உத்தேசித்தது தத்துவம், இலக்கியம் என்ற கேள்வி. ஆனால் அதை நடத்தணும்னா இந்த கவனக்குவிப்பு தேவைங்கிற நினைச்ச பிறகுதான் இவரை உள்ள கொண்டு வந்து இந்த பயிற்சிகளை கொடுக்க ஆரம்பிக்கும். அது மிகப்பெரிய அளவில் தேவையா இருக்கு, பயனுள்ளதா இருக்குன்னு கண்டடைஞ்சு அதை முன்னெடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சிகள் வழியாக இளைஞர்கள், கல்வி கற்கக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனா பள்ளி லெவல்ல இருக்கக்கூடியவங்க கூட தங்கள் கவனத்தை குவிக்க முடியும். கவன குவிப்பு இல்லை, எத்தையுமே செய்ய முடியாது, படிக்க முடியாது, புரிஞ்சு கொள்ள முடியாது, நினைவுல நிற்காது, நினைவு பெட்டகம் காலியாகும். ஒருவனுடைய அறிவு என்பது என்ன? அறிவு என்பது நினைவு தான். படிச்ச நினைவில் என்ன, அறிவில் என்ன அர்த்தம்? நிறைய படிக்கிறோமா, எதுவும் நினைவில் நிற்கிறது இல்லை அப்படி நிறைய சொல்லலாம். அப்ப எதுக்கு படிக்கணும்? நாம் படிச்ச எல்லாமே இருக்கு, நினைவில் இருக்கு. நண்பர்ல 26,000 பக்கங்கள்ல பெண்முரசு என்ற பேர்ல மகாபாரத திருப்பி எழுதியிருக்கேன். முழுக்க நினைவில் இருந்தா எழுதியிருக்கேன். அதன் பிறகு சில தகவல் பிழைகள் மற்ற விஷயங்களை பிற எடிட்டர்கள் சரி பண்ணியிருக்காங்க. ஆனால் பெரும்போது நினைவில் தான் எழுதியிருக்கேன். புத்தகத்தை ரெஃபர் பண்ணி எழுதலை. ஏன்னா என் மூளை அவ்வளோ கூர்மையாக தான் அதில் இருந்திருக்கு.
மூளையை தொகுத்து கொண்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு தீவிரமான குவிப்புள்ளவர் தான் அறிவியலாளர்கள் ஆகிறார்கள், கல்வியாளர்கள் ஆகிறார்கள், வெற்றி பெற்ற தொழில் முனைவர் ஆகிறார்கள், நிர்வாகிகள் கூட அப்படிப்பட்டவர் தான். உங்களால் எவ்வளவு நேரம் கூர்ந்து ஒரே விஷயத்த செய்ய முடியுங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் தான் நீங்க யார் என்பது. ஆகவேதான் இந்த பயிற்சிகளை கொடுக்குறோம். கூடுதலா இந்த பயிற்சிகளுடைய இன்னொரு முக்கியத்துவம் என்னவென்றால், இவ்வளவு நம்ம சிதறடிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா, நம்ம தூங்கணும்னா நம்ம அதெல்லாம் ஆஃப் பண்ணணும், இல்லை நம்ம மைண்டு தூங்காது. அந்த தூக்கம் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் தத்துவ பயிற்சிகளை கொடுக்க ஆரம்பிக்கும் போது தூக்க சிக்கல் உள்ளவருக்கு தத்துவம் போய் சேர்றதில்லைன்னு கண்டுகொண்டேன். ஆகவேதான் தில்லை பிரபுவுடைய உதவியை நாடினேன். ஏன்னா இன்னைக்கு 10-11 மணி வரைக்கும் இன்டர்நெட்ல ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா மனம் அடங்க மாட்டேங்குது. ஆகவே எதையோ சின்ன சின்னதா ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க. எங்கேயாவது உதிரி உதிரி 1 செகண்ட் 2 செகண்ட் 1 செகண்ட் இப்படி இருக்காங்க. நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க. 11 மணி உங்களுக்கு தூக்கம் மாதிரி வரும். ஆனால் 12:30 1 மணி 2 மணி வரைக்கும் தூக்கம் தள்ளி போடுவீங்க. ஏன்னா மனம் அடங்கலை. நீங்க படுத்தீங்கன்னாலும் மனம் ஓடிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் 1 மணி நேரம் ஓடும், 1.5 மணி நேரம் மனம் ஓடும், தூங்க முடியாது. அப்போ காலையில் 8-9 மணிக்கு எந்திரிப்பீங்க. எந்திரிக்கும் போதும் கண் வீங்கி இருக்கும், வாய் உலர்ந்து இருக்கும், மனம் டயர்டா இருக்கும், திரும்பி படுத்து தூங்கணும்னு தோணும். காலை எழும்போது உற்சாகம் எப்படி எழுதுறீங்களா, இப்படி எழுதுறீங்களாங்கிறதான் பிரச்சனை. சோர்ந்து இன்னும் கொஞ்சம் படுக்கணுமா வேண்டாமன்னு ஒருத்தர் எழுந்தால் காலை அவர் ஒண்ணுமே செய்யப்படுறதில்லை. ஒப்பேத்தலாம், மூளை ஷார்ப்பா இருக்காது. காலை எந்திரிச்சு நேரடியா வந்து உட்கார்ந்து உங்களால் வேலை செய்ய முடியுமா? உங்களுக்கு தீவிரமான வேலை தொடர்ந்து உடனடியா 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 6:10க்கு அதி தீவிரமான ஒரு வேலைக்குள்ள நுழைய முடியுமா? உங்க நல்ல தூக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஹவு டு ஷட் டவுன் யுவர் மைண்ட்ங்கிறதுக்கு முக்கியமான பதில் என்பது யோகம் தான், தியானம் தான். அதை தான் தில்லை செந்தில் பிரபு அவர்கள் அளித்து வருகிறார். பிப்ரவரி 28, மார்ச் 1, 2 தேதிகளில் இந்த வகுப்புகள் நடந்து வருகின்றன. நடக்க போகுது. நீங்க அதுல பங்கு கொள்ளலாம். நண்பர்களே, மார்ச் 14, 15, 16 மார்ச் 14, 15, 16 தேதிகளில் அஜிதன் நடத்தக்கூடிய மேலை தத்துவ வகுப்புகள் நடக்க இருக்கின்றன. மேலை தத்துவ வகுப்புகள், வெஸ்டர்ன் பிலாசபி கிளாஸஸ் ஏற்கனவே பலமுறை நடந்திருக்கு. புது பங்கேற்பாளருக்காக மீண்டும் நடத்துறோம். தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். இந்த வகுப்புல ஏன் வெஸ்டர்ன் பிலாசபி கத்தி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சிலர் கேட்கலாம். ஆனா கொஞ்சம் நவீன சிந்தனையில பழக்கமுள்ளவங்க அதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்முடைய மொத்த நவீன கல்வி முறையே மேலை சிந்தனை அடிப்படையில் அமைந்திருக்கு. நம்முடைய 1ஆம் கிளாஸ் பாடத்திலிருந்து அங்கேதான் ஆரம்பிக்கணும். நம்ம கற்றுக்கொண்டிருக்க எல்லா சிந்தனைகளும் ஏதேனும் ஒரு வகையில மேலை சிந்தனையுடைய நீட்சியும் வளர்ச்சியும் தான். அதுல தான் அது உட்கார்ந்துருக்கு. நமக்கு மேலை சிந்தனை சரியா தெரியாதனால இதெல்லாம் நம்ம குத்து மதிப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். சரி, மேலை சிந்தனை தெரியாத யாராவது உண்டாலும் கிடையாது. உதிரி வரியா குத்து மதிப்பா எல்லாருக்கும் தான் தெரியும். சாக்லேட்ஸ் எல்லாருக்கும் தெரியுமே, பிளேட்டோ எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அரிஸ்டாட்டில் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, கார்ல் மார்க்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஃப்ராய்டு தெரியும் இல்லையா. இவங்க எல்லாம் மேலை சிந்தனையாளர்கள். இந்த சிந்தனைகளை ஒட்டி தான் நம்முடைய சமகால எல்லா உரையாடல் அமைந்திருக்கின்றன. நம்முடைய கல்வியெல்லாம் அதை சார்ந்தா இருக்கு. இப்போ நீங்க அறிவியல் கற்கிறீங்க, இன்ஜினியரிங், மெடிசின் கற்கிறீங்க. அது என்ன? அதனுடைய அடிப்படை என்பது பிலாசபி. பிலாசபி எங்க இருக்கு? வெஸ்டர்ன். அப்போ மெடிசினுடைய அடிப்படை தியரியை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்க வெஸ்டர்ன் பிலாசபி படிக்கணும். என்ஜினியரிங் அடிப்படை தியரி புரியணும்னா வெஸ்டர்ன் பிலாசபி தெரியணும். அந்த வெஸ்டர்ன் பிலாசபியை நாம முறையா தெரிஞ்சுக்காம உதிரியா தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதை ஒரு சீரா முறையா கற்றுக் கொடுக்கக்கூடிய வகுப்பு. இதை எப்படி கற்கலாம்? இன்னார் இன்னார் இன்னார்னு கால வரிசைப்படி கற்கலாம். அது வெறும் பாடத்திட்டம், அது நினைவிலே நிற்காது. இது அதி நவீன வகையில முறையாக தத்துவத்தை படித்த ஒருவர் சொல்லிக் கொடுக்கிறார். இவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறாருன்னா, ஆதி காலத்திலிருந்து என்னென்ன கேள்விகளை மனிதன் கேட்டுக்கொண்டான், அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் வந்தது, அந்த பதில் எப்படி மறுக்கப்பட்டது, அந்த பதில் எப்படி விரிவாக்கப்பட்டது, புதிய பதில் எப்படி வந்தன, புதிய கேள்விகள் எப்படி வந்தது, அப்படி ஒரு இஷ்யூ பேஸ்டா, விவாதங்களா, சிந்தனைகளுடைய ஒரு சரடாக சொல்லிக் கொடுக்கிறோம். அதாவது தேல்ஸ், அதாவது அரிஸ்டாட்டிலுக்கு முன்னாடி இருந்தவர், அவர்ல இருந்து ஆரம்பிச்சு
அரிஸ்டாட்டில் இருந்து பிரான்சிஸ் பேக்கன் பிரான்சிஸ் பேக்கன்ல இருந்து ஹோப்ஸ்ல இருந்து மார்க்ஸ்ல இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன சிந்தனையாளர்கள் வரைக்குமான ஒரு பெரிய கிராஃப் அளிக்கப்படுகிறது. 3 நாள் இந்த வகுப்பு நடக்கும். இந்த 3 நாள் வகுப்பை ஒரு ஒரு ஒட்டுமொத்த சித்திரத்தை அளிச்சிடும். இதுதான் வெஸ்டர்ன் தாட். இப்படி ஆரம்பிச்சு இப்படி விவாதிச்சு இன்னைக்கு வந்திருக்கு. இதுல என்னென்ன பீரியட் இருக்கு, என்னென்ன அறிஞர்கள் முக்கியமானவர், என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, என்னென்ன பதில்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒட்டுமொத்த சித்திரம் ஒருத்தனை கிடைச்சாலே சட்டுன்னு எல்லாமே தொலைங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒவ்வொன்றும் அதுல போய் ஒட்டிக்கும். அங்க சொன்னதை நம்ம வேற 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 நினைவுகளை கொண்டு ஃபில் பண்ணிட்டே இருப்போம். நம்ம வேறொரு வெறிச்சித்திரத்தை அனுப்போம். அதன் பிறகு இந்த மேப்பை இன்னும் நுட்பமா விரிவாக்கிக்கிட்டே போகலாம். அதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது மறுபடியும் தொடர் வகுப்புகள் வழியா நாங்க செய்யலாம் இருக்கோம். ஆனா இந்த அறிமுகம் இன்றைக்கு கொஞ்சமாவது நவீன விஷயங்களை படிக்கக்கூடிய யாருக்கும் தெரியணும். மாடர்ன் பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், மாடர்ன் சோசியாலஜி தெரிஞ்சுக்கணும், மாடர்ன் மெடிசின் தெரியணும், மாடர்ன் இன்ஜினியரிங் தெரியணும். எதை தெரியணும்? இந்த பேஸ் வேணும். இதுதான் இந்த வகுப்புகள் சொல்லிக் கொடுக்குங்க. மார்ச் 14, 15, 16 3 தேதிகள்ல இந்த வகுப்புகள் நடக்கின்றன. இந்த வகுப்புகள்ல நீங்க பங்கெடுக்கணும்னா மின்னஞ்சல்ல எந்த வகுப்புல கலந்து கொள்றாங்க அப்படின்னு தெரிவிச்சு ப்ரோக்ராம்ஸ் விஷ்ணுபுரம் @gmail.com ப்ரோக்ராம்ஸ் விஷ்ணுபுரம் @gmail.com எங்க மின்னஞ்சலுக்கு ஒரு மின்னஞ்சல் செலுத்தணும். அதற்கு பதில் அளிப்போம். விரிவான தரவுகள் உங்களுக்கு அளிப்போம். இது 3 நாள் வகுப்பு. வெள்ளி காலை 10 மணிக்கு தொடங்கி ஞாயிறு மத்தியானத்தோட முடியும். திங்கட்கிழமை அலுவலகத்துக்கு செல்லலாம். ஈரோடு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மலை தங்குமிடத்துல இந்த வகுப்புகள் நடக்கின்றன. அது ரொம்ப குறிப்பா மலை தங்குமிடம். ஏன்னா முழு கவனத்தோடு இதே கல்வியை கற்கணும்னு ஆர்வத்தோடு வரக்கூடிய மற்றவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதை பற்றி நன்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் கூட அமர்ந்து விவாதித்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறை இது. ஒரு கிளாஸ் கிடையாது, சொற்பொழிவு கிடையாது, ஒரு மாடர்ன் கல்வி கிடையாது. அந்த இடமும் முக்கியம், அந்த சுற்றம் முக்கியம், அந்த ஆசிரியர் முக்கியம். ஆகவே இதன் பொருட்டு கற்கணிந்து கிளம்பி வரவங்களுக்கு தான் இது சரியா இருக்கும். ஆனா வருகிறவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை திறப்பாகவும் ஒரு பெரிய தொடக்கமாக இது அமைங்கிறது இந்த 2 ஆண்டுகள்ல இதுக்குள்ள வந்து சென்ற ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்களால நிரூபிக்கப்பட்டிருக்கு. உங்களை வரவேற்கிறேன்.